ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எஃப்ஆர்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம லைட் அண்ட் ஷேடோ எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைட் அண்ட் ஷேட்னா என்ன அப்படின்றத சின்ன விளக்கம் கொடுக்குறேன். லைட் எப்பவுமே மேடான பகுதியில் அதிக வெளிச்சத்தையும் குழிவான பகுதியில் குறைவாகவும் கொடுப்போம். அந்த மேடான பகுதிக்கான பேர் கான்வெக்ஸ். அது மேடாக இருக்குது ஃபஸ்ட்டு வரைஞ்சது. அதுக்கான லைட் சோர்ஸ் பாருங்கள், ஒரு சைட்லேருந்து வருது. லைட் என்ன ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் சோர்ஸ் அமையும். அந்த டயாக்கு ஏற்ற மாதிரி சுற்றுலுக்கு ஏற்ற மாதிரி மிட் ஏரியாவில் நிற்கும். அதுக்கு மீதி இருக்க பகுதியில் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடோ ஆரம்பித்து டார்க்கில் முடியும். இது நெக்ஸ்ட்டு வரைஞ்சது கான்கேவ். குழிவாக இருக்கிறது கான்கேவ் ஷேப்பு. லைட் சோர்ஸ் அதேமாதிரி வச்சுருக்கேன். அதில் உள் பக்கத்தில் அப்படியே குழிவாக லைட்டிங் ஒரு பக்கமும் ஷேடோ ஒரு பக்கமும் விழும். நான் மார்க் பண்ணுறேன், ஷேடோ வரையும் மார்க் பண்ணுறேன். அதை பார்த்துக்குங்க. லைட் அப்படின்னா நேச்சுரலாக இருக்குது சன்லைட்டு தான். அப்புறம் அடுத்தது மூன் லைட் இருக்கும். அதை தவிர எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியலாக எலக்ட்ரிக் லைட் அது மாதிரி இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலுமே அந்த லைட் சோர்ஸ் எது மேலே அப்ளை ஆகுதோ, பம்ப் ஏரியாவில் உங்களுக்கு அதிகமாகவும், குழிவான இருக்கிற ஏரியாவில் இருட்டாகவும், இடுக்கமாகவும் இருக்கிற இடத்துல இருட்டாகவும் காட்டும். அது லைட் சோர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அது மேடும் பள்ளம் இருக்கலாம், குழிவாக இருக்கலாம், அலையாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். அந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டு வெளிச்சம் மாறிட்டு இருக்கும். அதேமாதிரி மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அது அப்ளை ஆகுது விழுது அதை பேஸ் பண்ணி இருக்கும். துணியில் அப்ளை பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி வெளிச்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஷேடாகவும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். ஒரு மெட்டல் மேலே விழுந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். அப்படி இதை பேஸ் பண்ணி தான் அந்த லைட் அண்ட் ஷேடோ ஃபுல்லாகவே அப்ளை ஆகிட்ருக்கோம். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஷேடிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். பெரும்பாலும் நீங்கள் ஷேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீடில் லெட்டு கொஞ்சம் உருட்டியாக மழுங்கி போன மாதிரி வச்சுக்கோங்க. உருட்டியாக ஷார்ப்பாக வச்சுக்க வேண்டாம். அது கூராக கீறிட்டோம் உங்களுக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் வர்றதை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிவிடும். நெருக்கமாக இருக்கிற ஏரியா, சின்ன ஏரியானா உங்களுக்கு இது மாதிரி கேப் விடாமல் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரிய ஏரியா பண்ணும்போது டோட்டல் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நெருக்கமாக போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடிங் ப்ராப்பராக வந்துடும். ப்ரெஷர் கண்ட்ரோல் இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக நான் இதுக்கு பாட்டுறேன். ப்ரெஷர் 100லேருந்து 0 வரைக்கும் அப்படி போகிற மாதிரி பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங் 100, எண்டில் நீங்கள் 1ல் முடிக்கிற மாதிரி. அதிகமாக ப்ரெஷர் இப்போது ஸ்டார்டிங்கில் அப்படியே கிராஜுவலாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கம்மி பண்ணிவிட்டு 1ல் எடுத்துமே நிறுத்துறேன். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த ஷேடிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கும். நான் இப்போது ஸ்பீடாக இருக்க அந்த வீடியோவில் கொஞ்சம் ஏரியா சப்ஜெக்ட் கவர் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். ஷேடிங்க்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை. அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாகவும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுல 2 தான் ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டார்க் ஏரியா அந்த செப்பரேஷன் பார்த்துங்க. இந்த டோன் வேரியேஷன் எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்றது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான டேலண்ட்டு ஸ்கேல் ஷேட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு டோன் டார்க்கு, லைட்டு, அதை விட லைட்டு, அதை விட லைட்டு அதே மாதிரி நீங்கள் ஷேடை பண்ணி நீங்கள் பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். அது மாதிரி நீங்கள் அது தெரிகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. டோன் குறைஞ்சிட்டே வரணும். நீங்கள் ஷேடை பண்ணி பாருங்கள். ஷேடிங்க்கு மிக முக்கியமானது பொறுமை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேடிங் நல்லா நீட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு க்யூப் ஷேட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் பண்ண டெக்னிக் தான் பண்ணியிருக்கேன். ஒரு சாலிட் ஷேப்புக்கு ஒரு க்யூபை ஷேப் பண்ணி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அந்த க்யூப் ஷேப்பில் ஒரு லைட் சோர்ஸ், அந்த சாலிட்னால அந்த எண்டு எங்கேன்னு தெரியாது, அதனால் டிரான்ஸ்மிட்டர் லைன் வச்சு வரைஞ்சிக்கிறேன். லைட்டிங் ஏரியா மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன்ஸை எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட் சோர்ஸ் நான் சும்மா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த கார்னர் மேலே இருக்கிற அந்த 3 கார்னர் அந்த டிப்புக்கு நேராக அந்த சன்லைட் அந்த லைட்லேருந்து நீங்கள் கீழே தர வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த எட்ஜ் தெரியும். அந்த டிப்பு விழும், அந்த 3 எட்ஜு அந்த ஃபால் ஆகும் லைட்டிங்.
நீங்கள் பொறுமையாக நிறுத்தி பாருங்கள். எந்த டிப்பு எடுத்துருக்கேன், அந்த 3 ரைட் சைடு இருக்க அந்த 3 டிப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து தரையில் 3 கார்னர் புரியுங்க, 3 எட்ஜு தெரியும். இப்போ ஷேட் பண்ணுங்கள். லைட்டுக்கு ஆப்போசிட் ஷேடோ, எப்பயுமே அந்த லைட்டுக்கு ஆப்போசிட் தான் உங்களுக்கு ஷேடோ சாலிடாக இருக்கும். லைட்டுக்கு ஆப்போசிட் இப்போ ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டுக்கு ஆப்போசிட் டார்க்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ரேஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காகவும் போய்டாதீங்க, ரொம்ப லைட்டாகவும் இருக்காதிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் ரிசல்ட் வேணும், நல்லா டெப்த்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. ஒரு பக்கம் கொஞ்சம் பாதி கம்மியாக இருக்கும் ஷேடோ, சைடெல்லாம் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ ஒன்று இருக்குது, அதை ஷேட் பண்ணிக்கோங்க. லைட்டு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா, ஆப்ஜெக்ட்டு நெருக்கமாக இருந்ததுன்னா ஷேடோவோட எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கும். லைட்டு டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆப்ஜெக்ட் எதாவது வச்சுட்டு ஒரு டார்ச் லைட் மேலே அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நெருக்கமாக வச்சு பார்த்தீங்கன்னா ஷேடோ எட்ஜெலாம் கிளியராக கட்டாக இருக்கும். லைட் அப்படியே டிஸ்டன்ஸ் எடுத்து போனீங்கன்னா எட்ஜ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க மாதிரி இருக்கும், ப்ளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். ஷேடோ கொஞ்சம் பத்தில் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் நல்லா இருக்குன்றது. எட்ஜ் கரெக்டாக பார்த்துங்க. அந்த டார்க்னால் அந்த டார்க்காக அந்த ஸ்கொயரில் இருக்கணும். லைட் கலர்னால் அந்த ஸ்கொயர் ஏரியாவில் கரெக்டாக அந்த லைட் ஏரியா நிற்கணும். லைட் ஏரியா டார்க்கில் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்க் ஏரியா லைட்டில் வந்துன்னா தெரியும் ஒரு மாதிரி ஆடாக. ஒயிட்டில் பேக்ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் அந்த பக்கம் ஒரு சின்ன டெப்த்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் எது ட்ரா பண்ணாலுமே ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பேக்ரவுண்டு ஒயிட் இருக்குன்னா, நீங்கள் பேக்ரவுண்டு ஏதாவது நீங்கள் ஒரு காம்போசிஷன் பண்ணும்போது ஒரு பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, லீவ்ஸ் எதாவது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு டார்க் ஏரியா ஒன்று நான் அப்ளை பண்ணி வைக்கிறேன். இது எல்லா சூழ்நிலைக்கும் அப்ளை ஆகலாம். இதெல்லாம் சும்மா சப்ஜெக்ட் ஒரு அப்பீலிங்காக இருக்கிறதுக்காக இந்த ஷேடோ பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பியர் ஷேப்பில் லைட் விழுந்தால் நம்ம எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க, ப்ராப்பர் சர்க்கிள். நான் கையில் போடுறேன், நீங்கள் வேணுன்னா நீங்கள் காம்பஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு பால் மேலே நீங்கள் பென்சிலில் ஷேட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் இருக்காது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் பிக் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிள் நான் அதனால தான் மாற்றி உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். எப்படி பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த ஷேடிங் மெயினாக ப்ராப்பராக பார்த்துக்குங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. டார்க்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஹெவியாக இருக்கும், திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரப் பண்ணி பண்ணணும். நீங்கள் லைட்டாக கிராஜுவல் லேயர் பை லேயராக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு டார்க்லேருந்து லைட் டோனுக்கு வந்து எண்ட் ஆகணும். இந்த மெயின் நான் மார்க் பண்ணியிருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் வந்து லைட் சோர்ஸ், லைட் மேஜராக அங்கே விழுற இடம். அதுக்கு ஆப்போசிட் தரையில் நான் ஷேடப் பண்ணியிருக்கேன். அப்படியே அதை சுற்றியுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக வரைஞ்சி இந்த ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த இதில். இந்த ஸ்பியரில் ஷேட் பண்ணுறதுல நல்லா நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கனால நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்துடும். இதை நீங்கள் பொறுமையாக திருப்பி வரைஞ்சி இந்த ப்ராப்பர் ஸ்பியரோட ஷேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ், இந்த பொறுமை உங்களுக்கு இருந்தாலே போதும். அதுதான் மெயினாக முக்கியமாக வரைய வேண்டியதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக டார்க்காக எப்படி பண்ணாலுமே லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறதுக்கான அந்த கெப்பாசிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், வீடியோ டைமிங் பெருசாக போகிறதுனால. லைட் சோர்ஸ் அந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும், பேப்பரு கிளாத் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேட் சர்ஃபேஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஸ்மூத் கிரேடியன்ட் அப்படியே வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு லைட்லேருந்து அப்படியே டார்க்குக்கு வருது.
பொறுமையாக பார்த்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 4 டுட்டோரியலும் பேசிக் லைன்ஸ், ஜியாமெட்ரிக்கல் ஷேப், சிமெட்ரிக்கல். அடுத்து இப்போ பார்த்துட்ருக்கிற லைட் அண்ட் ஷேட். இந்த 4மே ஒரு காருக்கு, ஒரு வாகனத்துக்கு ஒரு 4 வீல் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு முக்கியம். உங்களுடைய இந்த கலை பயணத்துக்கு இந்த 4 வீல் ரொம்ப முக்கியம். இந்த 4 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ, இந்த ட்ராயிங் மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்ட் சம்மந்தமாக, ட்ராயிங் சம்மந்தமாக எந்த இது வந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 நல்லா தரவாயிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் எது ஒன்றா வரைகிறதுக்கான கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எது வேணால் நீங்கள் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கும். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது பென்சில் ஷேடிங்கு ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு, நெருக்கமாக ரோல் பண்ணி அது ஆங்குலராக கட் பண்ணிக்கோங்க டிப்பை. அது மேலே வச்சு நீங்கள் ஃபிங்கரில் நம்ம கையில் தைக்கிற மாதிரியே நீங்கள் அந்த பேப்பர்லேயும் தேய்ச்சாலும் எஃபெக்ட் கொண்டு வரலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவான ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எப்படி வரைகிறதுன்னு ஈஸி டெக்னிக்கோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். நன்றி. அன்புடன் சிவா.